எப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எப்படியோ கேட்ச விட்டு எங்கள ஜெயிக்க வச்சுட்டீங்க. இப்படி வந்து நம்ம நியூசிலாந்த பார்த்து சொல்ற மாரி தான், இன்னைக்கு அவங்களோட ஃபீல்டிங் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு நியூசிலாந்துக்கும், இந்தியாவுக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 300 ரன் எடுத்துட்டாங்க. இத வந்து பார்த்தோனே நம்ம கூட என்ன பயந்துட்டு இருந்தோம் அப்புட்ன்னா, "என்னப்பா எம்புட்டு ரன் எடுத்துப்புட்டாங்க. நம்ம இவ்ளோ பெரிய ஸ்கோர சேஸ் பண்ணிருவோமா?" அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனா நம்மளோட ரோஹித் சர்மாவும், சுப்மன் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ரோஹித் சர்மா வந்து ஜெமிசனோட பால்ல ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும், விராட் கோலியும் சேர்ந்து ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. 2 பேருமே சேர்ந்து 150 ரன்னுக்கு மேல எடுத்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ப வந்து போட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகும்னு எதிர்பார்த்தோம். சுப்மன் கில்லும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு. சரி அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, அப்பதாங்க சுப்மன் கில் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் விராட் கோலி, "நான் இருக்கேன்ல, நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா?" அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாருங்க. 90 ரன்னுக்கு மேல எடுத்து செஞ்சுரிய நோக்கி போய்க்கிட்டு இருந்தாரு. அவர் கூட ஸ்ரேயஸ் ஐயரும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணாரு. சரி எப்படியும் விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்பதான் வந்து விராட் கோலி செஞ்சுரி அடிச்சிருவாருன்னு நினைக்கும்போது, ஜெமிசனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க. ஜெமிசன் விராட் கோலிய தான் தூக்குனார்ன்னு பார்த்தா, அவரோட அதே ஓவர்ல ஜடேஜாவே வந்து தூக்கிட்டாரு. சரிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுத்துட்டு இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் நின்னு விளையாடுவார்ன்னு பார்த்தா, ஜெமிசன் வந்து ஸ்ரேயஸ் ஐயரையும் தூக்கிட்டாருங்க. மனுஷன் அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு. "என்னப்பா மேட்ச் ரொம்ப டஃப்பா போயிருமோ?" அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கும்போது, அப்பதாங்க வந்து கேஎல் ராகுலும், ஹர்ஷித் ராணாவும் நல்லா வந்து இன்னிங்ஸ குடுத்தாங்க. ஹர்ஷித் ராணா மனுஷன் அதிரடி காட்டினாரு. இதுல ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு பெரிய லக் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு தடவ அவரோட கேட்ச வந்து டேரி மிச்சல் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா நல்ல இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. அப்படியே கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சிடலாம்னு நினைக்கும்போது, ஹர்ஷித் ராணா ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. எப்படியோ கேஎல் ராகுலும், வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் நின்னு இந்த மேட்ச வந்து விளையாண்டனால 4 விக்கெட் வித்தியாசத்துல நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டோம். உண்மையிலே நம்ம இந்தியா இந்த மேட்ச வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு காரணம் நம்ம பவுலிங்ல கொஞ்சமாவது அவங்கள கண்ட்ரோல் பண்ணாதாங்க. இன்னும் அவங்கள அடிக்க விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம வந்து இந்த மேட்ச்ல வந்து தோத்துருப்போம். அதே மாரி இந்த மேட்ச்ல வந்து நியூசிலாந்து தோத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஃபீல்டிங்ல சொதப்புனதுதாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான கேட்ச வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தடவ ஹர்ஷித் ராணா கேட்ச மிஸ் பண்ணாங்க. முக்கியமான கட்டத்துல வந்து வாஷிங்டன் சுந்தரோட கேட்ச வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இது மாரி மாத்தி மாத்தி ஃபீல்டிங்ல சொதப்புனனால தான் இந்த மேட்ச வந்து நியூசிலாந்து தோக்குற மாரி வந்து ஆயிப்போச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச வந்து நம்ம வின் பண்ணி இந்த ஓடிஐ சீரிஸ வெற்றியோட தொடங்கியிருக்கோம். இப்ப இதே மாரியே அடுத்தடுத்த மேட்ச நம்ம வின் பண்ணுவோமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்ல நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.